ஒரு நாள் இன்ஸ்டாகிராமில் சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கிஸ்தனிக்ஸோட ரீல் ஒன்று வந்துச்சு. அதில் அவர் ஜூவில் ஒரு ஜீப்ரா, அதாவது வரிக்குதிரையை பார்த்துட்டு இதோட உடம்புல எப்படி இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாரு. வரிக்குதிரையை பார்த்தப்போ ஒரு பெரிய கேள்வி, எப்படி இந்த பேட்டர்ன்ஸ்லாம் ரொம்ப சிமெட்ரிக்கலாக இருக்கு, எப்படி இதெல்லாம் கிரியேட் ஆயிருக்குன்னு ஒரு சந்தேகம். இவ்வளோதான பிரச்சனை, அதுக்கு ஒரு வீடியோ போட்டால் போச்சுன்னு யோசித்தேன். எப்போவோ யோசித்தேன், பட் இப்போ தான் வீடியோ போடுறேன். அண்ட் கம்மிங் பேக் டு த கண்டென்ட், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான முக்கிய காரணம் ஜெனட்டிக்ஸ். அண்ட் ஜீப்ராஸ் கருவில் இருக்கும்போதே இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் நம்ம மனிதர்களோட கைரேகை மாதிரி ஒவ்வொரு ஜீப்ராக்கும் தனித்துவமான பேட்டர்ன் இருக்கும். அதோட ஒயிட் கலர் ஸ்கின்ல இந்த மாதிரி பிளாக் கலர் ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணம் மெலனோசைட்ஸ் அப்படின்ற ஒரு செல் குரூப் தான். அண்ட் இது எங்கெல்லாம் போய் செட்டில் ஆகுதோ அங்கெல்லாம் கருப்பு கலர் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஏன் இந்த பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட உருவத்தை மறைக்க இது ஹெல்ப் பண்ணும். ஸோ வேட்டையாடுற விலங்குகள்கிட்ட மேக்ஸிமம் காப்பாற்றிக்க முடியும். அண்ட் பிளைன் கலர் இருக்க சர்ஃபேசஸில் பூச்சிகள் அதிகமாக வந்து உட்காரும். பட் இது ரெண்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கனால பூச்சிகளும் வரிக்குதிரைகளை அதிகமாக தாக்காது. அண்ட் ஒயிட் கலரை விட பிளாக் கலர் அதிக ஹீட் அப்சர்வ் பண்ணும். இது மூலிமா பாடி டெம்பரேச்சரையும் ரெகுலேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஜீப்ராக்கும் தனித்துவமான பேட்டர்ன் இருக்கனால ஈஸியாக அதோட ஃபேமிலியை கூட்டத்தில் கூட கண்டுபிடிச்சிக்க முடியும். அண்ட் இந்த பிளாக் கலர் கோடுகளோட இந்த ஜீப்ராஸ் ஓடும்போது வேட்டையாட வர விலங்குகள் இதை துரத்துச்சு அப்படின்னா இந்த ஜீப்ராஸ் என்ன ஸ்பீடில் எந்த டைரக்ஷனில் ஓடுதுங்கிறத அதனால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கொஞ்ச நேரத்தில் அதை துரத்துறதையுமே விட்டுரும். ஸோ இந்த மாதிரியான டிஃபென்ஸ் மெக்கானிசமுக்கும் ஐடென்டிஃபிகேஷனுக்கும் இந்த ஒரு பேட்டர்ன்ஸை ஜீப்ராஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அந்த பிளாக் ஸ்ட்ரைப்ஸ் வெறும் ரேண்டமாக ஃபார்ம் ஆன கோடுகள் மட்டும் இல்லை, ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் மெக்கானிசமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ஜீப்ராஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் மீ விஜே சைனிங் ஆஃப். நண்பர்களே.